வணக்கம். நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் சொல்லுங்க. நம்மை படைத்த வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனா கர்த்தர் அவர் சொல்லுகிறார், நாம் 1000 மடங்கு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ பேர் நல்ல தேவன் பாருங்கள். அவ்வளோ பேர் ஒரு நல்ல தேவன் மேலே நம்பிக்கை விசுவாசம் நீங்கள் வைத்திருக்க நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் இருந்தாலும் இவரை நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வேறு லெவல் இருக்கும். சில பேர் என்றாங்க, ஆமாம் எங்கே வேறு லெவலில் இருக்குது, ஒரே பிரச்சனை, ஒரே நெருக்கடி, எனக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது பிரதர், எனக்கு எதிர்ப்பு நிறைய இருக்குது சிஸ்டர் என்று மற்றும் கூட சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. எதிர்ப்புகள் நிறைய, பிரச்சனைகள் நிறைய, எதிரிகள் நிறைய என்று சொல்லி நான் சொல்கிறேன். எதிரிகள் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்படிங்களா? ஆமாங்க, உங்கள் கூட தான் இருக்கிறாங்க எதிரிகள். எந்த எதிரிகள்? 2 எதிரிகள் உங்கள் கூட வச்சுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப வருஷமாக வச்சு நிற்கிறீங்க. இன்னைக்கு கூட வச்சிருக்கலாம், இப்போ கூட வச்சிருக்கலாம் உங்க கூட. அந்த 2 எதிரி யார் என்றால், ஒன்று உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு டிராவல் பண்ணிக்கிற அந்த வியாதி என்ற எதிரி. 2வது எதிரி என்ன? தரித்திரம் என்ற, வறுமை என்ற அந்த எதிரி. இந்த 2 எதிரி தான் ஒரு மனிதனுடைய நோக்கத்தை கெடுத்து சீர்குலை காக்கிறது. அப்போ வியாதி என்று அந்த எதிரி இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஓட முடியாது. அடிக்கடி பலவீனங்கள் சோர்வுகளை கொடுத்து உங்களை நிற்க வச்சிருவான். 2வது தரித்திரம் என்ற அந்த வியாதி இருக்கிற வரைக்கும் மேலே வர முடியும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த 2 எதிரிகளையும் பந்தாடி விட்டார், ஜெயித்து விட்டார். அவ்வளோ பெரிய ஜெயித்து உங்க மேல வச்சிருக்கிறார். அதனால இந்த 2 எதிரே நீங்க ஜெயிச்சிடுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏகப்பட்ட வியாதி பிரச்சனை பலவீனத்தில் காணப்பட்டிருக்கலாம், நீங்கள் அற்புத சுகத்தோடு வாழ்வீங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு இருக்கலாம். டாக்டர் சொல்லிட்டாங்க, மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன், இயேசு நாமத்தினால எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாழ முடியும். கொடிய தருத்தலாம், பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட முடியல, இவைகள் சோன் என்று நிறைய காரியங்கள், திருமண காரியங்கள், அடுத்தது கட்டுமான பணி வேலைகள் அப்படியே நிற்கிறது, ஜாப், அந்த ஜாப், இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண முடியல, ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொடிய தருத்தல் தந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் மேலே வருவீங்க. நோயையும் பேயையும் பற்றாக்குறை பணத்துடைய பிரச்சனையை உங்களால் ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சு மேலே வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ரவி, பெரியபாளையம்.